பல பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை, என் பிள்ளையை எந்த படிப்பில் நான் அவனை படிக்க வைப்பது. உயர்கல்வி, ஸ்பெஷலைஸ்டு எஜுகேஷன், டெக்னிக்கல் நாலேஜ், எந்த பிஜி அவனை பண்ண வைக்கிறது, எதில் அவனை ஸ்பெஷலைஸ் பண்ணால் அவனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் எது ட்ரெண்டிங்காக இருக்குது, எதிர்காலத்தில் எது இருக்கும் எது இருக்காது, இந்த மாதிரி பயத்திலையும் பல குழப்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கும் புரியறதில்ல, அப்பா அம்மாவுக்கும் புரியறதில்ல. ஆக மொத்தம் நம்ம பிள்ளையை நல்லா வரணும், ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல இந்த ஃப்யூச்சரோட ட்ரெண்டு அதெல்லாத்தையும் விட்டுருங்க. அதாவது நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு 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 தனி மனிதன் உச்சக்கட்ட வெற்றியை எப்போ அடைய முடியும், உச்சக்கட்டத்தில் நான் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னா, நான் எந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கிறேனோ அந்த துறையில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஆடிட்டிங் எடுத்துக்கோங்க, இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, கட்டுமான தொழில், ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் எடுத்துக்கோங்க, ஒரு வக்கீல் எடுத்துக்கோங்க. யார்கிட்ட போவீங்க? மருத்துவர்கிட்டனா பெஸ்ட்டு டாக்டர்கிட்ட போவீங்க. ஒரு ஆடிட்டர்னா பெஸ்ட்டு ஆடிட்டரை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணும்னா பெஸ்ட்டு கடையில் போய் வாங்குவீங்க. ஒரு கட்டுமான தொழில் இன்ஜினியர்கிட்ட போய் ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கணுன்னா பெஸ்ட்டு இன்ஜினியர்கிட்ட கொடுப்பீங்க. இதுதான் இயல்பு, சரிங்களா? அப்போது அந்த பெஸ்ட்டு இன்ஜினியர், பெஸ்ட்டு டாக்டர், பெஸ்ட்டு வக்கீல், பெஸ்ட்டு ஆடிட்டரு ஆகணும். அந்த அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும், சக்ஸஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ உங்கள் பிள்ளை ஏதோ ஒரு துறையை சூஸ் பண்ண போகுது. அந்த துறையில் பெஸ்ட்டாக இருந்துட்டான்னா அந்த உங்கள் பையன் சக்ஸஸ் ஆகிடுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் சிம்பிள் காமன் சென்ஸு. சரி, உங்கள் குழந்தை யாரோ ஒருத்தர் ஒரு துறையில் பெஸ்ட்டாக இருக்கணும்னா அந்த துறையை பற்றின அபரிதமான நாலேஜ் அவருக்கு இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஞானம் இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும், அத்தாரிட்டி இருக்க முடியும். எனக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. எனக்கு இந்த துறையில் தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஜெயிக்க போகிறேன். படிப்பை விட்டுருங்க, முதல்ல இதை கவனிக்கணும். அப்போது நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கெட்டையோ, இல்லை மார்க்கெட்டில் நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இது எந்த படிப்பு நாளைக்கு மார்க்கெட்டில் நிற்கும். இப்போ கம்ப்யூட்டர் படித்தா நாளைக்கு அதுக்கு ஃப்யூச்சர் இருக்கா, இப்போ ஆடிட்டிங் போனால் அதுக்கு ஃப்யூச்சர் இருக்கா, அக்கௌண்ட்ஸ் படித்தா அதுக்கு ஃப்யூச்சர் இருக்கா, இன்ஜினியரிங் போனால் அதுக்கு ஃப்யூச்சர் இருக்கான்லாம் பார்க்குறத விட்டுட்டு உங்கள் பிள்ளைக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அதை பாருங்கள். உங்கள் பிள்ளை அடுத்தது எந்த துறையில் அவருக்கு நேச்சுரலான டேலண்ட் இருக்குது அதை பாருங்கள். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு துறையில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு அதில் ரொம்ப டேலண்ட்டும் இருக்குது. இந்த 2 விஷயம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எஸ் ஆர் நோ? சிம்பிள் காமன் சென்ஸ். இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை யாரும் நமக்கு சொல்லவே வேண்டாம், யாரும் நம்மளை புஷ் பண்ணவே வேண்டாம், யாரும் என்னை மோட்டிவேட்டே பண்ண வேண்டாம். நான் அதை 24 மணி நேரம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை விடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் எனக்கு டேலண்ட்டும் இருக்குது. இது 2 விஷயத்தை ஒரு மனுஷன் ஐடென்டிஃபை இதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, சுதர்மம் என்று அழைப்பார்கள். இந்த 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் மார்க்கெட்டு, ட்ரெண்டு, ஃப்யூச்சரு இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த விஷயத்தில் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன். அப்போ நான் எக்ஸ்பர்ட் ஆகும்போது, ஏன்னா அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து 10 வருடம் விடாமல் அதை செய்து விட்டான் என்று சொன்னாலே ஓரளவுக்கு நீங்கள் பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆகிடுவீங்க. அப்போ நான் அதை விடாமல் செய்யும்போது நான் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னா நேச்சுரலாக எனக்கு சக்ஸஸ்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ கேக் வாக்குங்க. இப்போ எனக்கு ஒரு பிடிக்காத துறையில் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்யூச்சர் இதுக்கு இருக்குதுன்னு சொல்லி என்னை கொண்டு அதில் போடுறீங்க. அப்போ நான் வேறு வழி இல்லாமல் நான் அதை படிக்கிறேன், அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பணத்துக்காக தான் செய்கிறேன். எனக்கு அந்த துறையில் எனக்கு ஆர்வம் இல்லை,
எனக்கு அது செய்ய பிடிக்கல. இப்போ நான் சந்தோஷத்தை இழந்துட்டேன். நம்ம பணம் சம்பாதிக்கிறதே சம்பாரித்து நான் சந்தோஷமாக இருக்கிறது தான். செய்கிற வேலையே எனக்கு வந்து சந்தோஷம் இல்லைன்னா அது எதுக்கு நான் செய்யணும்? இது ஒரு கோமாளித்தனம். ஸோ இதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு உங்களுடைய குழந்தை அல்லது நீங்கள் செய்யக்கூடிய துறை உங்களுக்குள்ள எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் நம்ம வந்து இதை பார்க்குறதே இல்லை. சமுதாயத்து பின்னாடி போய் சிக்கிடுறோம். சொசைட்டியில் வந்து சக்ஸஸ்னால் என்ன, பணம் சம்பாதிச்சா தான் சக்ஸஸ்ஸு, இப்போ இதில் பணம் நிறைய கிடைக்கிது இன்றைக்கி அப்படின்னு அதுக்குள்ளே போயிடுறோம். பட் எண்ட் ஆஃப் த டே யூ லூஸ் யுவர் செல்ஃப். உங்களையே நீங்கள் இழந்துட்டீங்க. இப்போது என்னுடைய அப்பா வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட தொழில் இருக்காருன்னா புள்ள வந்து அதே தொழிலுக்கு தான் வரணும். அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை தான் செய்யணும். அப்பா அம்மா டாக்டரு அப்படின்னா என் பிள்ளையும் டாக்டராக தான் இருக்கணும். என் பேரனும் டாக்டர் தொழில் தான் வரணும். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டேன், அந்த சொத்தை காப்பாற்றணும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோமாளித்தனம்ங்க. இது வந்து பண்ணவே கூடாது. எனக்கு மருத்துவத்துறையில் ஆர்வம் இருக்குது, நான் பண்ணியிருக்கேன். என் பிள்ளைக்கு அந்த ஆர்வம் இருக்கா? இயற்கையிலேயே அவனுக்கு அது பிடிச்சிருக்குதா? அவன் அதை ரொம்ப நேசிக்கிறானா? உண்மையிலேயே அவன் உலக மக்களுக்கு இந்த நோயை குணப்படுத்தணுங்கிற ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருக்கிறதா? அவனுக்கு அதுக்குண்டான நாலெட்ஜை கேதர் பண்ணணுங்கிற ஆர்வமோ டேலண்ட்டோ இருந்ததுன்னா அவனை போடலாம். இல்லை அவருடைய சுதர்மம் என்னன்னு பார்த்து அவனை அந்த வழியில் போக வைக்கிறதான் சிறந்த வழி. இதுதான் உண்மையான த வே டு சூஸ். வந்து நம்ம எந்த துறைக்கு போகணுங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணுறது இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இயற்கையில் எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஒரு மரம் போல் இன்னொரு மரம் இருக்காது. 1000 மாமரம் இங்கே இருக்கிறது. 1000 மாமரத்து ஒன்று மாதிரி ஒன்று இருக்குதான்னு பாருங்கள், இருக்காது. ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு மரத்தை எடுத்ததில் 1000 இலை எடுத்து பாருங்கள், 1000 இலை இருக்கும். ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இருக்காது. நான் அவரை மாதிரி ஆகணும்னா நான் ஏன் இப்படி இருக்கணும்? நான் என்னை அவராகவே படைச்சிருக்கலாமே. ஸோ இயற்கையின் படைப்பை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் யூனிக். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை தனித்தன்மை இருக்கிறது. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பொறுமையும் இல்லை, அதுக்கு நிதானமும் இல்லை. இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. இது வந்து முதல்ல பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பா அம்மாவுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கணும். நமக்கு எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். இன்றைக்கி படிக்கணும், நாளைக்கு அவன் வேலைக்கு போகணும், நாளான்னைக்கு அவன் இவ்வளோ சம்பாதிக்கணும். இதுதான் வந்து நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. படிப்பு என்ன சூஸ் பண்ணணுங்கிறது செகண்டரிங்க. அவனுக்கு என்ன வேலை செய்கிறதுல பிடிச்சிருக்கு, அவன் எந்த வேலைக்கு அவனுக்கு திறமை இருக்கிறது, அது என்னன்னு பாருங்கள். அந்த வேலைக்கு உண்டான படிப்பை நீங்கள் சூஸ் பண்ணணும். படிப்பை சூஸ் பண்ணிவிட்டு வேலை பார்க்குறது இல்லை. வேலை என்னங்கிறத வச்சு தான் அந்த வேலையை நான் செய்யணுன்னா அதுக்குண்டான படிப்பை படிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ ஒரு படிப்பை படிச்சிடுறாங்க. அந்த ப்ரெஷரில் கால கட்டாயத்தில் அதை படிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சுவலாக பார்த்தா அவங்க படித்த படிப்புக்கும் இன்றைக்கி அவங்க செய்துகிட்டு இருக்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் நிறைய பேர் எடுத்து பாருங்கள். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு உள்ளுக்குள்ளே தோணும். இது எப்போ தோணும்? 40 வயசில் தோணும். அவன் 35 வயசு 40 வயசு 45 வயசில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச வேலைக்கு ஃபோர்ஸ் பண்ணி வந்துடுவான். ஆனால் அவன் படித்த படிப்பு சம்மந்தமே இல்லாமல் ஒரு படிப்பை படிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு கோமாளித்தனம். இதை நம்ம செய்யவே கூடாது. ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்குள்ளே எது ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அதில் என்ன டேலண்ட் இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே கூர்ந்து உலகத்தெல்லாம் விட்டுட்டு, சமுதாயத்தெல்லாம் விட்டுட்டு, பணத்தெல்லாம் விட்டுட்டு, பணம் எப்படியும் வந்துடும். மணி வெல்த் இஸ் அ பை ப்ராடக்ட். நீங்கள் உங்கள்கிட்ட திறமை இருக்குது, ஒரு திறமையை நீங்கள் வெளியில் உங்கள்கிட்ட இருக்குது, அபரிதமான ஒரு திறமை இருக்குன்னா அந்த திறமை உங்களுக்கு அத்தனை செல்வத்தையும் கொண்டு வருங்க. செல்வத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம். நான் இப்போ ஒரு வக்கீலாக இருக்கேன், எனக்கு சட்டத்தை நான் கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உலகமே என் காலடியில் தான் வந்து கிடக்கும். இப்போ நான் ஆடிட்டிங் தொழிலில் இருக்கேன், இந்த துறையில் நான் கிங்காக இருந்தேன்னா உலகமே என் காலடியில் தான் வந்து கிடக்கும். ஸோ அப்போ நான் பணத்தை நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, திறனைத்தான் பார்க்கணும். அந்த திறன் எப்போ வளரும்? எனக்கு எதில் ஆர்வம் இருக்கோ இப்போ தான் நான் அதில் வளருவேன். ஸோ அங்கே கீயே அதுதான். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படிப்பை என்ன படிக்கிறதுன்னு பார்க்காதீங்க, எந்த துறையில்
உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எந்த துறையில் உங்களுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு டேலண்ட்டு ஆர்வம் இருக்கோ அதை பாருங்கள். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே 90% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் இஸ் சால்வ். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய எஜுகேஷன் என்னன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவீங்க. பட் இது உடனே நடக்காது. இன்றைக்கி நீங்கள் விதை போடுறீங்க, அது சின்ன செடியாகி ஒரு சின்ன மரமாகி பெரிய விருட்சமாக ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷம் 7 வருஷம் எடுக்கும். அது வரைக்கும் பொறுமையும் நிதானமும் வேணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்றைக்கே நான் இறங்கி நாளைக்கே சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த பொறுமையும் நிதானமும் மக்களுக்கு கிடையாது. இதனால் நம்ம சுதர்மத்தை இழந்து ஏதோ ஒரு துறையில் போய் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தை வச்சு செய்யும்போது நாம் கஷ்டப்படுறோம், ஒரு உச்சக்கட்டத்தை அடைய முடியவில்லை. இதுதான் மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த துறையில் போகணுங்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் போகலாம். அதில் பெரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.